வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் பரப்புரை நிறைவடையும் வேளையில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமார் அவர்கள் இன்று தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தொகுதி மக்களிடையே பேசிய அவர் 2 முக்கிய வாக்குறுதிகளை முன்வைத்தார். குறிப்பாக நீண்டகால கோரிக்கையான தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதே தனது முதல் முன்னுரிமை என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். பரப்புரையின் இறுதி நேரத்தில் அவர் அளித்த இந்த அதிரடி வாக்குறுதிகள் அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக மக்கள், குறிப்பாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் நாள். இன்று உங்களை நோக்கி உங்கள் ஆதரவை கேட்டு நாங்கள் இல்லந்தோறும் வந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் மகத்தான ஆதரவை எங்களுக்கு தெரிவித்து உங்களுடைய வாக்குகளை விசில் சின்னத்தில் பெருவாரியாக செலுத்தி தெற்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக இருக்கும் என்னை நாளை நிரந்தர சட்டமன்ற வேட்பாளராக நீங்கள் என்னை தேர்வு செய்ய உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போத்துக்கு நம்பர் 1ல இருக்குது சார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எந்த அரசியல் கட்சி வேணாலும் யாருனாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம கட்சி தான் வரப்போகுதுங்கிறது. அது உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மைதானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்து உண்மை பேசுன மாதிரி இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப 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 தளபதிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறோம். அவர் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியாக நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து மக்கள் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு சிரமப்படுறாங்க. மக்களே வரமாட்டுறாங்க சொல்லப்போனால் எந்த பிரச்சாரத்துக்குமே. ஆனால் மக்களே கூட மக்கள் வேணாம், குழந்தைகள் வேணாம், பெரியவங்க வேணாம், ஸோ எந்த அளவுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு நம்ம தளபதிக்கு கூட்டம் வருது. இதெல்லாம் பிரச்சாரத்தை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க பிரம்மாண்டமான பிரச்சாரம். யாரோட பிரச்சாரம் அப்படின்னாக்கா நம்ம தளபதி பிரச்சாரம் தான். அதை பற்றி நினைக்கிறீங்க? ஆமாங்க. ஒரு தனி மனிதன் ஒரு முகத்துக்கொசரம், ஒரு அன்புக்கொசரம், அந்த சிரிப்புக்கொசரம், அவரோட நேர்மைக்கொசரம் குவியிறாங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் குவியிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? மக்கள் மனதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிட்டாரு. இனிமேல் வருங்காலத்தில் நிரந்தர முதலமைச்சர் அவர் ஒருத்தர் மட்டுமே தான் அப்படின்றது எங்களுக்கு கண்கூட உங்கள் வாயில் மூலியமாக எங்களுக்கு. உங்கள் தொகுதி வரைய அப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எழுச்சி ரொம்ப நல்லா இருக்குது. சிறுபான்மையிலேருந்து பெரும்பான்மையர் வரைக்கும், நடுத்தரத்துலேருந்து ஏழை எளியோர்லேருந்து மேல்குடி மக்கள் திட்டு இருக்கிற அனைவருமே வரவேற்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவர் மூலியமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்துடாதா அப்படின்னு ஏங்குறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து எல்லாத்தோட மனநிலை பார்க்கும்போது இவர் மூலியமா நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இத்தனை தேர்தலில் குடும்பம் யாருமே பிரச்சாரம் பண்ணது கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள் முக்கியமாக எந்த ஒரு இதுலையுமே பிரச்சாரம் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் வந்து வித்தியாசமாக எல்லா குடும்பத்திலையுமே தலைவர் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு விஜய் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது வீடு முழுக்கவே விஜய் தான் இருக்காங்க. அதை பற்றி நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இதுலேருந்து என்ன தோணுன்னா,
அதாவது நாங்கள் தொகுதி சட்டமன்றத்தில் வந்து 1,86,556 வாக்கு இருக்குது அப்படின்னா, சொச்சம் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஓட்டு கேட்குறதுக்கு போகும்போது குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 30,000 பேர் எங்களுக்கு தொகுதிக்குள்ளே எங்களுக்கு கேன்வாசிங்க்கு வராங்க. ஒரே ஒரு தலைவனுக்கு ஒரு தொகுதியில் 30,000 பேர் வீட்டுக்குள்ளேயே கேன்வாஸ் நடக்கிற ஒரே தலைவர் எங்கள் தளபதி மட்டும்தான். இதை விட உதாரணம் வேற என்ன சொல்றேன்? ஆமாம், கண்டிப்பா அவர் ஆமாம், தளபதி அவர்களுக்கு வலு சேர்க்கணுன்ற அடிப்படையில் தளபதி வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை ஒரு தனிப்பட்ட திறமையாக ஒரு துறையாக தனியாக போட்டு அதுலேருந்து நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதில் இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றாரு. அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இது பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு அவரோட கட்டளைக்கு நீங்கள் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி எப்படி சார் இருக்குது? பெண்களுக்கு நிறைய தேர்தல் வாக்கு கொடுத்துருக்காரு, அதுமாதிரி இளைஞர்களுக்கு நிறைய தேர்தல் வாக்கு கொடுத்துருக்காரு. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு வாங்கணுன்றதுக்காக தான் தேர்தல் வைக்க வர்றாங்க. ஆனால் நம்ம தளபதி மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதை பற்றி நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு அடுத்தவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, பெண்கள் வாழ்க்கையில் வந்து எந்த சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக இலவச சிலிண்டர் வருடத்துக்கு அறிவிச்சிருக்காரு. கல்வி கடனில் நாங்கள் எந்த ஒரு என்ன எப்படி சொல்கிறது, இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கல்வி கடன் நாங்கள் வழங்குறதுக்கு முன்வருவோம்னு சொல்லியிருக்காரு. இதை விட என்ன வேணும்? இது 2 உதாரணமே பெருசு. தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணால் பெண்கள் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி பேருந்து பயணத்தில் இலவசத்தை கொடுக்குறாரு. இந்த பஸ்ஸை காட்டி பிங்கில் போகலாம், அந்த பஸ்ஸை காட்டி அந்த கலரில் போகலாம், ஆனால் பாதி தூரத்துக்கு அப்புறம் காசு வாங்கணும், 2 பஸ்ஸு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஆள் தளபதி கிடையாது. சரி சார், எப்படியும் தளபதி தான் கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் அடுத்து வந்தோடனே என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல சார் நிறைய திட்டங்கள் இருக்குது சார். நீங்கள் என்ன இந்த தொகுதிக்கு முதல்ல வந்த உடனே தளபதி அவர்கள் மேற்பார்வையில் அரசாங்கம் அமைஞ்ச உடனே அவரோட செவிக்கு கொண்டு போகிற முதல் விஷயம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற துப்புரவு பணியாளர் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கணும் சார். பணி நிரந்தரம் செஞ்சு கொடுத்து அவங்களோட வாரிசின் அடிப்படையில் பணி நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. அதை இந்த அரசாங்கம் ரத்து பண்ணிட்டாங்க. அது என்னன்றது மறுபரிசீலனை பண்ணி நிரந்தர வாரிசின் அடிப்படையில் எதுவும் ஆகக்கூடாது, நெகட்டிவாக பேசல, அப்படி ஏதோன்னு வேலை செய்யும் போது காலங்களில் அரசு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதோது இழப்பு ஏற்பட்டால் அதன் அடிப்படையில் வாரிசுகளுக்கு அவங்களுக்கு அந்த வேலை அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு குறிப்பாக எடுத்து சொல்லி, இப்போ கான்ட்ராக்டில் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கேன்சல் பணி நிரந்தரம் பண்ணுவோம். கான்ட்ராக்டில் கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவோம். அந்த கேன்சல் பண்ணுறது தளபதியோட மேற்பார்வையில் நமக்கு என்ன சாதகமாக இருக்குது, அதனால் நமக்கு என்ன நன்மைகள், அந்த கான்ட்ராக்டினால பொதுமக்களுக்குமே துப்புரவு பணியாளர்களுக்கு போய் சேர வேண்டிய நன்மைகள் கெடுது அப்படின்னா அதை கண்டிப்பாக அவர் கேன்சல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். சரி சார், இன்று ஈவினிங் 5 மணி இருந்தால் டைம் இருக்குது. உங்கள் தொகுதியில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்கு? இல்லை ஒரு 20 நாளில், ஒரு குறுகிய நாளில் எங்களுக்கு கிடைச்சதுனால தளபதி அவர்கள் ஆணைக்கு இணங்க நாங்கள் 30,000 வீடு பக்கத்தில் ஏறி இறங்கிட்டோம். ஒவ்வொரு வீடாக சென்றிருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம். இதில் தொகுதி மக்கள் யாருமே சங்கடமோ சலுப்போ எதுவும் நினைக்கக்கூடாது. நாங்கள் வெற்றி பெற்ற வேட்பாளராக நாங்கள் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனதற்கு பிறகு ஒவ்வொரு இல்லம் தோறி ஒவ்வொரு வீடு வாயிலாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு அறியலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மாதம் ஒரு முறை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் குறை கேட்கும் முகாம் சொல்லி இளைஞர்களை வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். அந்த இளைஞர்கள் அவங்க மூலியமாக அந்த குறையை கேட்டு பொதுமக்களுக்கு தலைமைக்கு எங்ககிட்ட கொடுத்து நாங்கள் தலைமைக்கு கொண்டு போய் அதை எப்படி சரி செய்யணுன்றதை பார்க்கணும். சரி, கடைசியாக கொஸ்டின், இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு நேயர்களுக்கு நீங்கள் உங்கள் தொகுதி சார்பாக என்ன சொல்ல வரீங்க? வாக்கு போடுறதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்காக நீங்கள் வாக்கு சேர்க்குற மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எழுச்சி வேணும், சொல்லுங்க. ஒரு மாறுதல் வேணும், ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாது. ஒரு பெண்களின் பாதுகாப்பு போதை கலாச்சாரத்தினால இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய சீரழிவு நடந்துக்கிட்டு ஒரு அடுத்த தலைமுறையை அழிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னே தெரியல. இந்த ஆணிவேரை எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்னன்னா 2026 வருகின்ற ஏப்ரல் 23 விசில் சின்னத்தில் பெருவாரியாக ஓட்ட செலுத்தி அதில் எங்கள் தளபதி ஆட்சியை நீங்கள் அமர வைக்க வேண்டும் என்று ஒரு பாதங்களை தொட்டி வேண்டி வணங்கி கேட்டேன்.